வருகின்றோம் ஆனந்தமாய் புகழ்கீதம் என்றும் பாடுவோம். அச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம் ஆனந்தமாய் புகழ்கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அந்தரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம் ஆனந்தமாய் புகழ்கீதம் என்றும் பாடுவோம். உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே. தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே. ஆவியாயினும் சிறு பிள்ளையாயினும் அர்ச்சித்து இருக்கின்றேன் தர்பித்து இருக்கின்றேன். மனிதராக புனிதராக வாழப்படுகின்றேன். தினமும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றேன். அஞ்சாதீர் என்றும் எம்மை காத்து வருகின்றேன். அச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம் ஆனந்தமாய் புகழ்கீதம் என்று பாடுவோம். திருநாளினிலே ஆண்டவர் அருளிய கட்டளை போ அவரது பெயரால் கூடிடுவோம். இணைந்தே பலியால் பணிப்போம். அனைவரும் உறவாயிடுவோம். புதிதாய் பீடம் அமைத்திடுவோம். குருவின் அன்புடனே பலியை திருமுன்னிலையில் அர்ப்பணிப்போம். உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கு புகழ்கீதம். பூமியிலென்றும் மானிடர்க்கு அமைதி நம்பிக்கையும் என்றென்றும். உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கு புகழ்கீதம். பூமியிலென்றும் மானிடர்க்கு அமைதி நம்பிக்கையும் என்றென்றும். உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கு புகழ்கீதம். பூமியிலென்றும் மானிடர்க்கு அமைதி நம்பிக்கையும் என்றென்றும். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. நீர் தூயவர் தூயவர் தூயவர். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, வானமும் பூமியும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. வானக தூதரும் பூவுலக மாந்தரும்
நீர் தூயவர் 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 என்று ஆர்ப்பரிக்கின்றனர். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களை பாவங்களை மன்னித்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீயாவி நின்று எங்களை மீட்டருளும். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி தொடக்க முதல் என்றென்றும் ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. நீர் தூயவர் தூயவர் தூயவர். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, வானம் பூமியும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. வானக தூதரும் பூலக மாந்தரும் நீர் தூயவர் 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 என்று ஆர்ப்பரிக்கின்றனர். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. எங்கள் ஆண்டவராகிய இறைவா, எல்லா மக்களையும் உணர்விக்கும் உண்மையின் ஒளிச்சுடராக உம் திருமகனை நீர் உலகிற்கு அனுப்பியதை எண்ணி நாங்கள் உம்மை புகழ்கின்றோம். எங்கள் மீட்பெரும் ஆண்டவருமான இயேசுவியா, எங்களிடம் ஒப்படைத்த மறைப்பொருள்களை தகுதியுடன் நிறைவேற்ற வலுவற்ற எங்களை ஆற்றல் படுத்தியருளும். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமென். ஆண்டவரே என் அரசேவும் புகழை என்றும் பாடிடுவே. இறைவாவும் திருப்பெயரை போற்றிடுவே என்னாலும். ஆண்டவரே உம் புகழ் பாடி நாளும் உம்மை வாழ்த்திடுவே. ஆண்டவர் மாட்சி நிறைந்தவரும் மிகவும் புகழ்ச்சிக்குரியவரும். பாடிடுவாயின் ஆத்மாவே ஆண்டவரின் புகழ் கீதங்கள். வாழ்நாள் நாள்கள் முழுவதிலும் அவரது புகழை பாடிடுவே. வாழும் நாட்கள் முழுவதிலும் நீரை புகழதனை பாடிடுவே. மன்னரிலோ வேறொருவரிலோ வேண்டா சரணம் வைத்திடுதல். உள்ளம் உடைந்தோர் அனைவருக்கும் உன்னத இறைவன் அருள்வார். கவலைகள் எல்லாம் நீக்கிடுவார். அமைதியை நாட்டில் நிறுவிடுவார். விண்மீனடிகள் எண்ணியவர் வானில் நிலை பெற செய்கின்றார். பெயரிட்டு அவையை அழைக்கின்றார். செல்லும் பாதை வகுக்கின்றார். மக்களிரங்கள் நடுவினிலே புகழ் கீதம் பாடிடுவே. திரளாம் மக்கள் முன்னிலையில் புகழ் பாடி வணங்கிடுவே. தந்தைக்கும் திருமகனுக்கும் தூய ஆவியார் மூவர்க்கும் புகழுண்டாகுக தொன்று முதல்
செழிப்போமாக சமாதானம் நம்முடனே. எங்கள் ஆண்டவராகிய இறைவா, உமது அன்பின் நறுமணம் எங்களில் வீசவும், உமது உண்மையின் ஞானம் எங்கள் ஆன்மாக்களை உணர்விக்கவும் செய்யும் பொழுது வானத்திலிருந்து எழுந்தருளி வரும் உமது திருமகனை வரவேற்க எங்களுக்கு வாய்ப்பளித்தருளும். எல்லா பேறுகளும் நலன்களும் நிறைந்து முடிசுருடி நிற்கும் திருச்சபையில் உம்மை இடைவிடாமல் புகழவும் மாட்சிப்படுத்தவும் எங்களை தகுதியுடையோராக்கியருளும். ஏனெனில் நீர் எல்லாவற்றையும் படைத்தவர், அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும். ஆமென். அனைத்திற்கும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். ஈசோ மெசியா, தாழ்மையுடன் உம்மை வணங்கி புகழ்கின்றோம். நீதாம் எங்கள் உடலுக்கு உயிர்ப்பை என்றும் அளிக்கின்றீர். நீதாம் அழியா உயிருக்கு உன்னத மீட்பை அளிக்கின்றீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துவதும் அதியுன்னதரே உமது திருப்பெயரை போற்றுவதும் மேலானது. அனைத்திற்கும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். ஈசோ மெசியா, தாழ்மையுடன் உம்மை வணங்கி புகழ்கின்றோம். நீர்தாம் எங்கள் உடலுக்கு உயிர்ப்பை என்றும் அளிக்கின்றீர். நீர்தாம் அழியா உயிருக்கு உன்னத மீட்பை அளிக்கின்றீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி தொடங்க முதல் என்றென்றும் ஆமென். அனைத்திற்கும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். ஈசோ மெசியா, தாழ்மையுடன் உம்மை வணங்கி புகழ்கின்றோம். நீதாம் எங்கள் உடலுக்கு உயிர்ப்பை என்றும் அளிக்கின்றீர். நீதாம் அழியா உயிருக்கு உன்னத மீட்பை அளிக்கின்றீர். செழிப்போமாக சமாதானம் நம்முடனே. என் ஆண்டவரே, மெய்யாகவே எங்கள் உடல்களை உயர்த்திப்பவரும் ஆன்மாக்களை மீட்பவரும் உயிரை நாளும் பாதுகாப்பவரும் நீரே. நாங்கள் எப்பொழுதும் உமக்கு புகழும் நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும். ஆமென். குரல் எழுப்பி பாடுங்கள், அனைவரும் ஒன்றாய் பாடுங்கள். என்றென்றும் வாழ்கின்ற வல்லவர் இறையை வாழ்த்துங்கள்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி. இறைவா நீரே தூயவரே, வல்லவர் நீரே தூயவரே, இரவாதவரே தூயவரே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். தொடக்க முதல் என்றென்றுமாமே. இறைவா நீரே தூயவரே, வல்லவர் நீரே தூயவரே, இரவாதவரே தூயவரே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. புனிதர்களில் மனமுவந்து வாழும் தூயவரும் போற்றுதற்குரியவரும் வல்லவரும் இரவாதவருமான ஆண்டவரே, உமது இயல்புக்கு ஏற்றவாறு எப்பொழுதும் எங்களை கண்ணோக்கி ஆசியளித்து எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை மகன் தூயாவியராகிய இறைவா என்றென்றும். ஆமென். சகோதர சகோதரிகளே, நீங்கள் அமர்ந்து கவனமாக கேளுங்கள். விடுதலை பயணம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 33, இறை வார்த்தைகள் 18 முதல் 23 முடிய. ஆண்டவரே ஆசீர்வதியும். இறைவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. விடுதலை பயணம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 33, இறை வார்த்தைகள் 18 முதல் 23 முடிய. அப்போது மோசே, உம்மாட்சியை எனக்கு காட்டும்படி வேண்டுகிறேன் என்று கூற, அவர் என் நிறை அழகை உன்முன் கடந்து போக செய்து ஆண்டவர் என்ற பெயரை உன்முன் அறிவிப்பேன். யார் யாருக்கு நான் பரிவு காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு பரிவு காட்டுவேன். யார் யாருக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவேன் என்றார். மேலும் அவர், என் முகத்தையோ உன்னால் பார்க்க இயலாது, ஏனெனில் என்னை பார்த்த எவரும் உயிரோடு இருக்க முடியாது என்றார். பின்பு ஆண்டவர், இதோ எனக்கருகில் ஓர் இடம், இங்கிருக்கும் பாறையின் மேல் நீ நின்று கொள். என் மாட்சி கடந்து செல்கையில் நான் உன்னை பாறை பிளவில் நிறுத்தி வைப்பேன். நான் கடந்து செல்லும் வரை என் கையால் உன்னை மூடி மறைப்பேன். பின்பு நான் என் கையை அகற்றுவேன். நீ என் பின்புறத்தை காண்பாய், என் முகத்தையோ காண மாட்டாய் என்றார். செப்பனியா இறைவாக்கினர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, 14 முதல் 20 முடிய உள்ள இறை வசனங்கள். செப்பனியா இறைவாக்கினர் நூலிலிருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம் 14 முதல் 20 முடிய உள்ள இறை வசனங்கள். மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ரேலே ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். அது திருவிழா காலம் போல் இருக்கும். உனது துன்பத்தை அகற்றிவிட்டேன், ஆகவே இனி நீ இழிவடைய மாட்டாய். இதோ, உன்னை ஒடுக்கியவர்களை அந்நாளில் நான் கண்டிப்பேன். கால் ஊனமுற்றவர்களை காப்பாற்றுவேன். ஒதுக்கப்பட்டவர்களை ஒன்று சேர்ப்பேன். அவமானமுற்ற அவர்களை உலகெங்கும் பெயரும் புகழும் பெற செய்வேன். அக்காலத்தில் உங்களை ஒன்றாய் கூட்டி சேர்த்து உங்கள் தாய் நாட்டுக்கு அழைத்து வருவேன். ஆம், உங்கள் கண் முன்பாகவே உங்களை முன்னைய நன்னிலைக்கு உயர்த்தி
உலகின் எல்லா மக்களிடையேயும் நீங்கள் பெயரும் புகழும் பெறுமாறு செய்வேன் என்கிறார் ஆண்டவர். இறைவனாகிய ஆண்டவருக்கு புகழ். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, வாழ்வழிப்பவையும் இறை தண்ணீருமான உமது கட்டளைகளை இனிய குரலை கேட்கவும் உணரவும் எங்கள் புத்தியை உணர்வித் தருவோம். அவை வழியாக ஆன்மாவுக்கும் உடலுக்கும் பயன்படும் அன்பு, நம்பிக்கை, மீட்பு ஆகியவற்றால் நாங்கள் பலனடையவும் இடைவிடாமல் உம்மை புகழவும் உமது கருணையாலும் ஆசையாலும் எங்களுக்கு உதவி அளித்தருளும். தந்தை, மகன், தூயாவியராகிய இறைவா என்றென்றும். சகோதர சகோதரிகளே, நீங்கள் கவனமாக கேளுங்கள். திருத்தூதரான தூய பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, 16 முதல் 21 முடிய உள்ள இறை வார்த்தைகள். திருத்தூதரான தூய பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகம், அதிகாரம் 1, 16 முதல் 21 முடிய உள்ள இறை வார்த்தைகள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்த போது சூழ்ச்சியாக புனைந்த கதைகளை ஆதாரமாக கொண்டு பேசவில்லை. நாங்கள் அவரது மாண்பை நேரில் கண்டவர்கள். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று மாட்சிமிகு விண்ணகத்திலிருந்து அவரை பற்றிய குரல் ஒலித்த போது தந்தையாகிய கடவுளிடமிருந்து மதிப்பும் மாட்சியும் பெற்றார். தூய மலையில் அவரோடு இருந்தபோது விண்ணிலிருந்து வந்த இக்குரலொலியை நாங்கள் கேட்டோம். எனவே இறைவாக்கினர் கூறியது இன்னும் உறுதியாயிற்று. அவர்கள் கூறியதை நீங்கள் கருத்தில் கொள்வது நல்லது. ஏனெனில் பொழுது புலர்ந்து விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் தோன்றும் வரை அது இருண்ட இடத்தில் ஒளிரும் விளக்கை போன்றது. ஆனால் மறை நூலில் உள்ள எந்த இறைவாக்கும் எவரது சொந்த விளக்கத்திற்கும் உட்பட்டது அல்ல என்பதை நீங்கள் முதலில் அறிய வேண்டும். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் கடவுள் அருளியதை உரைத்ததே இறைவாக்கு. அது ஒருபோதும் மனித விருப்பத்தால் உண்டானது அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா பாடுகிறேன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா பாடுகிறேன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா. என் உள்ளத்தில் இனிதொரு செய்தி தருவி வழிந்து நிறைகிறதே. மன்னவர் திருமுன் தேடிடும் இனிய இசையாயதனை வழித்திடுவேன் நான். இந்த நாமம் வருகிறதே, வேதம் போல் போலாகின்றதே. தந்தை, திருமகன், தூய ஆவியார் மூவர்க்கும் புகழுண்டாகட்டும். தொன்று தொடங்கி இன்றும் என்றும் அவ்வாறாகுக. அல்லேலூயா பாடுகிறேன் நான். அல்லேலூயா.
அல்லேலூயா பாடுகிறேன் நான். அல்லேலூயா அல்லேலூயா. சமாதானம் உங்களுடனே. உம்முடனும் உமது ஆன்மாவுடனும். யோவான் அறிவித்த நம் ஆண்டவர் இயேசு மெசியாவின் தூய நற்செய்தி. நம் ஆண்டவராகிய மெசியாவுக்கு புகழ். அதிகாரம் 1 இறைவசனங்கள் 45 முதல் 51 வரை. தூய யோவான் நற்செய்தி முதல் அதிகாரம் 45 முதல் 51 வரையுள்ள இறைவசனங்கள். பிலிப்பு நத்தானியேலை போய் பார்த்தார். இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டுகொண்டோம். நாசரத்தை சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார். அதற்கு நத்தானியேல், நாசரத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். பிலிப்பு அவரிடம், வந்து பாரும் என்று கூறினார். நத்தானியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தானியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்த போதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தானியேல் அவரை பார்த்து, ரப்பி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார். நம் ஆண்டவராகிய மெசியாவுக்கு புகழ். வந்து பாருங்கள். பிலிப்பு நத்தானியேலிடம் கூறுகின்ற வார்த்தை, வந்து பாருங்கள், கம் அண்ட் see. இயேசு சாதாரண மனிதர்களை தம்முடைய மீட்பு திட்டத்திற்காக பயன்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் சீடர்களை பார்த்தால் அவர்கள் சாதாரண மனிதர்கள், ஆனால் அசாதாரணமான காரியங்கள், பலவிதமான அற்புதங்கள், புதுமைகள் அவர்கள் வழியாக செய்து திருச்சபையை அவர்களால் வழி நடத்துகின்றார். அன்பானவர்களே, பழைய ஏற்பாடு திருச்சட்டமும் இறைவாக்கினர்களும் அவருடைய வாழ்வின் முக்கியமானதாக இருந்தது. திருச்சட்டம் மோசே கொடுத்த கட்டளைகள், திருச்சட்டமும் அவர்களுடைய இறைவாக்கினர் நூல்களும் அவர்களுடைய வாழ்வின் ஆதாரமாக இருந்தது. இப்போது திருச்சட்டத்திலும் இறைவாக்கினர் நூலிலும் எழுதப்பட்டவரை நான் கண்டேன் என்று பிலிப்பு நத்தானியேலிடம் சொல்லும்போது, நத்தானியேல், நாசரத்திலிருந்து நன்மை எதுவும் வருமா என்று கேட்கிறார். இது சாதாரணமாக மனித இயல்புதான். இப்படி ஒரு காரியம் சொல்லும்போது உடனடியாக ஒரு நம்புவதற்கு ஒரு தயக்கம் இருக்கு. அதுவும் எருசலேமிலிருந்து மெசியா வரும் என்று எதிர்பார்த்தவர்கள் போது ஒரு முக்கியமல்லாத இடத்திலிருந்து மெசியா வருவாரா என்று அவருக்கு சந்தேகம். நாசரத்து, இயேசு வழியாக தான் நாசரத்து என்ற ஊர் என்று உலகம் அறிகிறது. அல்லனா அவ்வளவு முக்கியமல்லாத ஒரு இடமாக இருந்தது நாசரத். ஆனா அசாதாரணமான ஒரு இடம், முக்கியமல்லாத ஒரு இடத்திலிருந்து இயேசு வருகின்றார். நத்தானியேல் அவரிடம் கேட்கின்றார், நாசரத்திலிருந்து நன்மை எதுவும் வருமா? நன்மை எதுவும் வருமா?
நம்முடைய வீடுகளில், நம்முடைய இல்லங்களில் நாம் சாதாரணமாக வாழ்கின்றோம். ஒரு மகன் அல்லது ஒரு மகள் ஏதாவது ஒரு அசாதாரணமான காரியம், சாதனை படைத்தால் அங்கிருந்து அப்படி ஒரு நன்மை வருமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அல்லன்னா இவன் இன்னாருக்கு மகன் தானே அப்படின்னுள்ள ஒரு இது வரும். இல்லைன்னா சாதாரணமாக நாம் கூறுவதுண்டு, அவங்க அப்படிதான், அதிலிருந்து நன்மையொന്നും நம்ம எதிர்பார்க்கണ്ട, அவங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னுள்ள ஒரு முன்னதாகவே நம்ம சிந்தித்து கூட்டிய ஒரு காரியம் உண்டு. அதுபோல் நாசரத்திலிருந்து நன்மை வராது என்று அவர்கள் முதலாவதாகவே நினைத்திருந்தார்கள். அப்போது பிலிப்பு அவரிடம் வாதாடுவதற்காக செல்லவில்லை, பதிலாக வந்து பாருங்கள். இதுதான் கிறிஸ்தவர்களுடைய ஒரு நற்செய்தி வழிமுறை. இப்படி இருக்க வேண்டும், வந்து பாருங்கள், வந்து அனுபவியுங்கள். இந்த ஒரு இறைவாக்கு நமக்கு முக்கியமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு இறைவாக்கு, வந்து பாருங்கள். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் யாராவது வற்புறுத்தி இங்க வந்தவங்களா? பதில் சொல்லுங்க. இங்க இருக்கிற யாராவது உங்ககிட்ட யாராவது ஃபாதர்ஸ் வந்து வாதாடி இங்கதான் வரணும் அப்படின்னு ஆர்குமெண்ட் பண்ணி உங்களை வர வச்சதுண்டா? உங்களுக்கு ஒரு இறை அனுபவம் கிடைத்ததுனால தானே நீங்க வந்துட்டு இருக்கீங்க. உங்களை இறைவன் தொட்டார். வற்புறுத்தி கொண்டு வந்தவங்க எல்லாம் இன்று கடையோரத்திலும் வீட்டில் தான் இருக்கிறாங்க. காரணம், அவர்களுக்கு ஒரு இறை அனுபவம் கிடைக்கலன்னா கோவிலுக்கு வர மாட்டாங்க. அதுதான் அதுல முக்கிய காரணம். சவுலை அழைத்தவர் கடவுள் தான். அதனால நற்செய்தி பணி செய்யக்கூடாதுன்னு இல்லை. இறைவனின் நற்செய்தி எல்லாருக்கும் அறிவிக்கப்படும். எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டிய பொறுப்பு. பிலிப்பை போல் இந்த திருச்சட்டத்திலும் இறைவாக்கினர் நூலிலும் கண்டவரை, அவரை பற்றி எழுதப்பட்டவரை நாங்கள் கண்டோம் என்று இறைவார்த்தை சொல்லுவதற்கான கடமை நமக்கு உண்டு. அந்த கடமை எல்லோரிடமும் இறைவார்த்தை அறிவிக்கப்படும். வரணுமா வரண்டாமா என்று உள்ளது அவர்களுடைய நோக்கம். ஆனா இறைவார்த்தைக்கு செவிமடுக்காமல் நிரந்தரமாக மறுதளிக்கிறவர்களுக்கு தண்டனை உண்டு. ஆனா இன்று ஆலயங்களிலும் வழிபாடுகளிலும் கலந்து கொள்கிறவர்கள், அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் இறை அனுபவம் கிடைத்தவர்கள், பல வேளைகளில் இயேசு அவரை தொட்ட அனுபவம் உள்ளவர். உங்களை அழைத்து வந்தவர் இயேசுதான், வேற யாரும் அல்ல. அல்லன்னா எங்கேயாவது இருக்கலாம்ல. அதுதான் வந்து பாருங்கள். பெரிய வாதாடுதல், பெரிய விவாதங்கள் ஒன்றும் யாரையும் பெருசாக மனிதன் செயலில் அல்லனா நல்ல ஒரு ஃபாதர் வந்து உங்கள்கிட்ட நல்ல பிலோசோபிக்கலா லாஜிக்கலா இறை வார்த்தை எடுத்துரைத்தா மட்டும் யாராவது இங்கு ஆலயத்தில் வருவார்கள் அல்லது மனம் மாறுவார்கள் என்று நினைக்க கூடாது. அது இறை அனுபவமாகும். அது இறைவன் தொடும்போது, ஒருவரை தொடும்போது, அவர்கள் இயேசுவை அறியும் போது அவர்கள் வாழ்க்கை புதிதாக மாறுகிறது. வந்து பாருங்கள் என்று சொல்வதற்கான ஒரு கடமை பிலிப்புக்குண்டு. அது கேட்டவுடனே நத்தானியேல் தீர்மானிக்கின்றார், வந்து பார்ப்போம். அதுதான் நத்தானியேலின் ஸ்டெப். ஒரு சீடருக்குரிய முதல் படி என்பது இறைவார்த்தை கேட்கும் போது அதன்படி அந்த டிரெக்ஷனுக்கு, அந்த திசைக்கு காலெடுத்து வைக்க வேண்டும். நத்தானியேல் இயேசுவிடம் வருகின்றார். அப்போது இங்கே ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறது யாரு? இயேசுதான். இயேசு நத்தானியேலை பற்றி, இவர் கரை கபடற்ற ஒரு இஸ்ராயேல் மகன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்படி சொல்லும் போது பழைய ஏற்பாடில் இஸ்ராயேல் யாரு? யாக்கோபு. அவர் எப்படி இருந்தாரு? கபடற்றவரா இருந்தாரா? அதுதான் இயேசு ஒரு கம்பேரிசன் ஆகுங்க சொல்றது. இது சொன்னா இவங்களை பற்றியுள்ள வேறுபாடு. பழைய ஏற்பாடில் இருந்த இஸ்ரேலை போல் வஞ்சிக்கின்றவர் அல்ல, கபடுள்ளவர் அல்ல, வஞ்சகத்தன்மை உள்ளவர் அல்ல இந்த நத்தானியேல். இவர் கரை கபடற்ற ஒரு இஸ்ரேல் மகன் அப்படின்னு அவரை புகழ்த்தி வாழ்த்துகின்றார். சாதாரணமாக சீடர்கள் தான் குருவை விஷ் பண்ணி வாழ்த்தி வரவேற்பார்கள். இங்கே குருவே சீடராக போகின்றவரை வாழ்த்தி வரவேற்கின்றார். அதுதான் இயேசு எடுக்கின்ற
அந்த இனிஷியேட்டிவ் என்று சொல்வது. இயேசு அவரை வாழ்த்தி வரவேற்கின்றார். அப்போது நத்தானியேல் உடனடியாக என்ன உனக்கு நேரமே தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். இது ஆண்டவரோடு கேட்கும்போது ஆண்டவர் அவர் பிலிப்பு உன்னை கூப்பிடும்போது நீ அத்திமரத்தின் கீழ் இருந்த போதே நான் உன்னை அறிவேன் என்று சூப்பர் நேச்சுரல் நாலேஜ், ஆண்டவருடைய எல்லாம் அறிகின்ற ஆண்டவர் இறைத்தன்மை அங்கே வெளிப்படுகிறது. பழைய ஏற்பாடில் எலீஷா அந்த நாட்டு அரசருக்கு எதிரிகளின் திட்டத்தை முன்னதாகவே எடுத்துரைக்கிறது நாம் பார்க்கின்றோம். அதுபோல் இங்கே ஆண்டவருக்கு எல்லாம் முன்கூட்டியே தெரியும். காரணம், ஆண்டவருக்கு முன் எல்லாம் நேரம் என்பது கிடையாது. புரியுமா உங்களுக்கு? இந்த உலகத்துக்குள்ளே தான் நேரம், டைம் இந்த உலகத்துக்குள்ளே தான். இந்த உலகத்தை விட்டு வெளியே பார்க்கும் போது நேரம் என்பது இல்லை. அது மட்டுமல்ல, நேரமும் எல்லா இடத்திலும் மாறுபட்டதாக இருக்கிறது. இந்தியாவில் இப்போது ஒரு நேரம், அமெரிக்காவில் இன்னொரு நேரம். இதற்கு வெளியே நேரம் கிடையாது. ஆண்டவருக்கு முன் நேரம் கிடையாது. பல நேரங்களில் நம்முடைய பிரியமானவர்கள், நம்முடைய சொந்தமானவர்கள் நம்மை விட்டு பிரியும் போது பெரிய ஒரு இழப்பு நமக்கு ஏற்படும். ஏன் ஆண்டவரே இவர்களை பல வருடம் வாழ வேண்டியவர்களை இப்போதே நீர் எடுத்துக்கொண்டீர் என்று கேட்கும் அப்போதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டியது, ஆண்டவருக்கு முன் நேரம் கிடையாது. ஆண்டவருக்கு நேரம், எல்லா நேரம் ஒரு பிரசன்ட் தான். தற்காலம், இப்போதுள்ள காலம், நிகழ்காலம் தான் ஆண்டவருக்கு. அதனால பல வருடங்கள் ஆண்டவருக்கு ஒரு நாள் 1000 நாட்கள் போல், அல்லனா நம்முடைய 1000 நாட்கள் ஆண்டவருக்கு ஒரு நாள் போன்றும் இருக்கிறது. அதனால நேரம் இல்லாதவர்களுக்கு நாம் இந்த நேரத்தை பற்றி பெரிய சந்தேகங்கள் ஏற்படும், பெரிய இழப்புகள் ஏற்படும் போது அது புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு முன் இந்த நேரம் கிடையாது. எல்லாம் அறிகின்ற ஆண்டவர். 70 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த பாலப்பள்ளம் எப்படி இருக்குது என்று ஆண்டவருக்கு தெரியும். 100 ஆண்டுகளுக்கு பின் இந்த பாலப்பள்ளம் எப்படி இருக்கு என்று ஆண்டவருக்கு தெரியும். அடுத்த வருடம் என்னுடைய வாழ்க்கை என்னதாகிவிடும் என்று ஆண்டவருக்கு இப்போதே தெரியும். அதுதான் ஆண்டவருடைய அறிவு என்பது. ஆண்டவருக்கு எல்லாமே முன்கூட்டி தெரியும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது நத்தானியேல் ஆண்டவருடைய இந்த அறிவை பார்த்து கொண்டு அவரை எப்படி அழைக்கின்றார்? ரப்பி. ரப்பி என்று அழைக்கிறது. இஸ்ரேல் மக்கள் அவர்களுடைய குருவானவர்களை அழைக்கின்ற, அவர்களுக்கு அந்த திருச்சட்டத்தை பற்றி, விவிலியத்தை பற்றி, இறைவாக்கினரை பற்றி போதிப்பிக்கின்றவர்களை ரப்பி என்று அழைப்பார்கள். இப்போது ரப்பி என்பது ஒரு மனிதருக்குரிய டைட்டில் தான், மனிதருக்குரிய ஒரு தலைப்பு தான் அவரை அழைக்கிறது. இரண்டாவது, சன் ஆஃப் காட், இறைமகன், நீர் இறைமகன், அது ஆண்டவர் மெசியாவுக்குரிய தலைப்பு. அப்போது ஆண்டவர் என்று, இறைமகன் என்று கூறுகின்றார். மூன்றாவது, இஸ்ரேல் மக்களுடைய அரசர் என்று கூறுகின்றார். இதுதான் படிப்படியாக அவர் நம்பிக்கையில், ஆன்மீகத்தில் வளர்கின்றார். முதலில் ரப்பி என்று அழைக்கின்றார், இரண்டாவது இறைமகன் என்று அழைக்கின்றார், மூன்றாவது இஸ்ரேலின் அரசர் என்று. இனி ஒரு கேள்வி உங்களிடம். இஸ்ரேல் மக்கள் எதிர்பார்த்த மெசியா இறைமகனா, ஒரு சாதாரண ஒரு மனிதரா? கேள்வி புரியுதுங்களா? இஸ்ரேல் மக்கள் எதிர்பார்த்த மெசியா மனிதரா, கடவுளா? கடவுள் மகனா? உறுதியாயிட்டு தெரியுமா? கடவுளின் மகனா? இல்ல. இஸ்ரேல் மக்கள் எதிர்பார்த்தது தாவீதின் குலத்தில் வருகின்ற ஒரு அரசர் தான். எதிரிகளை அடக்கி ஆளுகின்ற ஒரு அரசரை தான் இஸ்ரேல் மக்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனா அவர்களுக்கு எதிர்பார்த்ததை விட பெரிய கடவுளின் மகனே மெசியாவாக வருகின்றார். அது அந்த ரோமியர்களை அடக்குவதற்கல்ல, மனிதரை பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலை அளிக்க அவர் தந்தையாம் கடவுள் மகனையே அனுப்புகின்றார். அப்போது இஸ்ரேல் மக்கள் எதிர்பார்த்திருந்தது கடவுளின் மகனையா அல்லது ஒரு அரச மகனையா?
ஒரு அரசர் தான், தாவீதின் குலத்தில் வருகின்ற ஒரு அரசர், எல்லாரையும் அடக்கி ஆளுகின்ற அலெக்சாண்டர் சக்கரவர்த்தி மாதிரி எல்லாத்தையும் ஆளுகின்ற ஒரு ஆளாக, அவர்களுக்கு விடுதலை அளிக்கின்ற ஒரு போர் வீரராக எதிர்பார்த்தார்கள். ஆனா கடவுள் தன் மகனையே மெஸ்ஸியாவாக அனுப்புகின்றார். இயேசு எப்போதும் தன்னை மானிட மகன் என்று அழைக்கிறார். அது ஏன் மானிட மகன்? இறைமகன் என்று அழைக்கிறதுக்கு பதிலாக ஏன் இயேசு மானிட மகன் என்று அழைக்கிறார்? மானிட மகன் நற்செய்தி நூலில் 80 தடவை நம்ம பார்க்கின்றோம் மானிட மகன் மானிட மகன் என்று அழைக்கிறதை பார்க்கின்றோம். ஏன் இயேசு தம்மை மானிட மகன் என்று அழைக்கின்றார், இறைமகன் என்பதற்கு பதிலாக? ஏன் அப்படி அழைக்கின்றார்? இயேசுவை மெஸ்ஸியா என்று அவரே சொன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க? இவர் ஒரு போர் வீரராக மட்டும்தான் நினைப்பாங்க, மெஸ்ஸியா என்று சொன்னா. அதுபோல் இயேசுவை தாமே அரசர் என்று சொன்னா அவங்க நினைப்பாங்க, உடனடியாக இவர்கள் ரோமையர் மக்களை அடக்கி, ரோம படை வீரர்களை அடக்கி அங்கே அமைதி ஏற்படுத்துகின்ற ஒரு அரசராக, உலகத்தரமான அரசராக வருவார் என்று அவர்கள் நினைத்தார்கள், இயேசு நினைத்தார். அதுபோல் இறைமகன் என்று சொன்னா என்ன நடக்கும்? இஸ்ரேல் மக்களில் யாராவது நானே இறைமகன் என்று சொன்னா அது இறைவனுக்கு எதிரான பெரிய ஒரு திருச்சட்டத்தை மீறுதலாக மாறிவிடும். பிளாஸ்பமி என்று சொல்லும், அதாவது தெய்வ தூஷணம் என்று சொல்லும். அப்போது அப்படி சொல்றவர்களுக்கு என்ன தண்டனை? மரண தண்டனை தான், கல்லால் எறிந்து கொல்வார்கள். அப்படி இயேசுவினுடைய அந்த திட்டம் நடக்காமல் நிறைவேறாமல் போய்விடும். அதனால தான் இயேசு எப்போதும் அவர்களை தாமாகவே அறிவிக்கும் போது மானிட மகன் மானிட மகன் என்று இயேசு தம்மை குறித்தே சொல்கிறார். இயேசு இறைமகன் என்று எல்லோருக்கும் தெரியும். அதே நேரத்தில் இயேசு மனிதராகவும் இருக்கின்றார். 2 தன்மைகளும் சேர்ந்திருக்கின்றவர் இயேசு. அப்போது தான் முன்கூட்டி தயார் செய்த அந்த திட்டத்தின்படி எல்லாம் நிறைவேறுவதற்கு, காலம் நிறைவேறும் போது எல்லாம் நிறைவேறுவதற்காக இயேசு இந்த தலைப்பை தாம் பயன்படுத்துகின்றார். அப்போது நாம் இந்த நற்செய்தியிலிருந்து நத்தானியேலை கூப்பிடும் போது அவர் பிலிப்பு இடமிருந்து கேட்கின்ற வார்த்தை, வந்து பாருங்கள். இறை அனுபவத்தை நாம் வந்து பார்க்க வேண்டும், வந்து அனுபவிக்க வேண்டும். இரண்டாவதாக, நாம் பெரிதாக வாதாடுவதனால ஏதாவது பயன் கிடைக்காது. அதைவிட நம்முடைய வாழ்க்கையே இறைவாக்கின் சான்றாக, எடுத்துக்காட்டாக, சாட்சியமாக இருக்க வேண்டும். நாமே இறைவார்த்தைக்கு சாட்சிகளாக மாறும்போது நம்முடைய வாழ்க்கையை கண்டு இவருடைய வாழ்க்கையில் ஒரு இறை அனுபவம் இருக்கிறது, நாமும் செல்வோம், இறைவனை தரிசிப்போம் என்று அவர்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்க வேண்டும். நம்முடைய வார்த்தையை விட நம்முடைய வாழ்க்கை நற்செய்தியாக மாற வேண்டும். மூன்றாவதாக, இறைவனே மெஸ்ஸியா என்று நத்தானியேல் தெரிந்து கொண்டது போல் ரப்பி, இறைமகன், இஸ்ரேலின் அரசர், கடவுளின் மகன் என்று நாம் புரிந்து கொண்டு இயேசுவை நாம் நம்முடைய வாழ்க்கையில் மீட்பராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். நாம் மகிழ்ச்சியுடன் உற்சாகத்துடனும் இன்றவாறு ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் என மன்றாடுவோம். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இவரே நண்பார்ந்தமைந்தர் இந்த தந்தையிடமிருந்து சான்று பெற்ற மெஸ்ஸியாவே,
நேரே ஆண்டவர் பிரேதனம் என்று அறிக்கையிடுமாறு திருச்சபைக்கு வரமருள வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மறைநூலில் கூறப்பட்டவை யாவும் நிறைவேறும் பொருட்டு யோவானிடமிருந்து திருமுழுக்கு பெற்ற மெசியாவே, உமது கட்டளைகளை நம்பிக்கையுடன் பின்பற்றி கடவுளின் திருவுளத்திற்கு முழுமையாய் கீழ்ப்படிந்து வாழ எங்களை வல்லவராக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். யோர்தானில் வெளிப்படுத்தப்பட்ட மூவரைமையின் ஒன்றிப்பை முன்மாதிரியாக கொண்டு நேரிய கிறிஸ்தவ வாழ்வை மேற்கொள்ளும் ஆசையை திருச்சபை மக்கள் மீது பழிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் ஒளியாக வந்த மெசியாவின் வழியாக பெற்றுக்கொண்ட நம்பிக்கையில் வளர்ந்திடவும் நற்செயல்களாலும் மாட்சிப்படுத்தவும் எங்களை ஆசியளிக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மெசியாவின் திருச்சபை முழுவதுக்கும் தலைவரான மார் பிரான்சிஸ் திருத்தந்தையும் எங்கள் சபையின் பரிபாலகர் மார் செபாஸ்டினாயிருக்காகவும் எங்கள் வேறு மறைமாவட்டத்தின் தலைவரான மார் ஜோசப் பேராயரையும் எங்கள் தந்தைய மறைமாவட்டத்தின் தலைவருமான மார் ஜார்ஜ் ராஜேந்திர நாயர் ஏனைய ஆயர்களையும் ஆன்ம கொடைகள் அனுப்ப வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஒற்றுமையிலும் அன்பின் உணர்வோடும் வரவிருக்கும் யூபிலி ஆண்டில் நமக்கு வழங்கப்பட்டுள்ள நம்பிக்கையின் சுடரை நாம் எரிய செய்ய வேண்டும் என்றும் நம்பிக்கையான இதயம் மற்றும் தொலைநோக்கு பார்வையுடன் எதிர்காலத்தை பார்ப்பதன் மூலம் புதிய வலிமையும் உறுதியும் பெற வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நற்செய்தியின் விதையை முழு உலகிற்கும் மனித குலத்திற்கும் அயராது பயிரிடுவதற்கும் நற்செய்தியின் சுடரில் உமது மாட்சியை மாண்புற செய்வதற்கும் எங்களுக்கு அருள் பொழிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். யூபிலி ஆண்டினை ஆழமான நம்பிக்கையுடன் திட்டமிட்டு கொண்டாடுவதற்கான வழிகளை கண்டறிய வேண்டி ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் அனைவரும் நம்மையும் நம் ஒவ்வொருவரையும் தந்தைக்கு மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஒப்புக் கொடுப்போம். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். நம்முடைய எல்லா தேவைகளும் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்ள இறைவனின் அழைப்பை ஏற்று அவரின் குரலுக்கு செவி சாய்த்து அவருடைய பாதையில் நடக்க சீடராக மாற உண்மையான சீடராக கரைகபடற்ற ஆண்டவரின் குரலை கேட்டு அதன்படி செயல்படுகின்றவராக மாற நாம் வேண்டுவோம். இயேசுவே இறைமகன், இயேசுவே மெசியா, என் வாழ்வின் மீட்பர், என்னை மீட்டுக் கொண்ட ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ள முழுமையான நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு அதன்படி வாழ திருச்சட்டங்கள், இறைவாக்கினர் நூல், ஆண்டவரின் நற்செய்தி நம்முடைய உள்ளத்தில் பதிந்து அதன்படி வாழ பிறருக்கு நம்முடைய வாழ்க்கையின் சாட்சியமாக மாற நாம் வேண்டும். ஆண்டவராகிய இறைவா, எங்களுடைய எல்லா தேவைகளும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். நோயாளிகளை தொட்டு குணப்படுத்தியருளும். பலவிதமான பிரச்சனைகளை கவலைப்பட்டு வாழ்கின்ற மக்கள் அவர்களுக்கு ஆறுதல் அளித்தருளும். குடும்பங்களில் அமைதியை ஏற்படுத்தியருளும். வெளியூரிலும் வெளிநாடுகளிலும் வேலை செய்கின்றவர்கள் அவருடைய உழைப்பிற்கு நல்ல பயனை கொடுத்தருளும். அவர்களோடு இருந்து அவர்களுக்கு உறுதியும் தைரியமும் ஆறுதலும் கொடுத்து அவர்களை வழிநடத்தியருளும். பலவிதமான துன்பங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் போது ஆண்டவரே உறுதியான நம்பிக்கையுடன் அதை தாண்டி வாழ எதிர்பார்ப்பை தந்தருளும். எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் புத்தியையும் கொடுத்தருளும். அவர்கள் கீழ்ப்படிதலோடு வளர்ந்து நல்ல மக்களாக முது சாட்சிகளாக மாற ஆசீர்வதியும். திருமண தடைகள் எல்லாம் நீக்கி
இளையோர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையை கொடுத்தருளும். புது தம்பதிகளை ஆசீர்வதித்தருளும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் வேதனைப்படுகின்ற மக்களுக்கு ஆண்டவரே அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்து ஆசீர்வதித்தருளும். எங்களுடைய எல்லா வேண்டுதல்களும் நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். கடன் தொல்லைகளை மாற்றியருளும். குடும்ப பிரச்சனைகளை நீக்கியருளும். எல்லோரும் அன்புறவில் வாழ, ஒற்றுமையுடன் வாழ அருள் செய்தருளும். உலகின் ஒளியான மெசியாவே, நீர் உமது திருமுழுக்கின் வழியாக விண்ணின் மாட்சியை எங்களுக்கு வெளிப்படுத்தியதை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தூயாவியாரின் அருள்வரங்களை நாங்கள் நிரம்ப பெற்று திருமுழுக்கின் கனிகளை ஏராளமாக விளைவித்து அதன் வழியாக உமக்கு சான்று பகர எங்களை வலுப்படுத்தி அருளும். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆண்டவரை ஆசீர்வதித்தருளும். சகோதர சகோதரிகளே, நீங்கள் கைவத்தலுக்காக தலைவணங்கி ஆசீரை பெற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, கத்தோலிக்க தன்மையின் திருத்தூது மரபும் கொண்ட திருச்சபையின் மீது உமது கருணை நிறைந்த வலக்கரம் நீட்டியருளும். காண்பவையும் காணாதவையுமான எல்லா விபத்துகளிலிருந்து அதனை பாதுகாத்தருளும். பக்தியுடனும் கவனத்துடனும் தூய்மையுடனும் உமது முன்னிலையில் பணிவிடை புரிய இரக்கம் கூர்ந்து எங்கள் அனைவருக்கும் தகுதி அளித்தருளும். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்களையும் உடனே பிறவாக்கும் நீதி நிறைய நற்செயல்களால் வாழ்நாள் முழுவதும் உண்மை தகுந்தவாறு மனமகிழ செய்ய எங்கள் மேல் அருள் கூர்ந்தருளும். உமக்கு இடைவிடாமல் புகழும் வாழ்வும் நன்றியும் ஆராதனையை செலுத்த எங்களை தகுதியுடையோராக்கியருளும். தந்தை, மகன், தூய ஆவியாராகிய இறைவா என்றென்றும். இன்று முதல் ஞாயிறு நாம் ஆலயத்தில் சமர்ப்பிக்க கொண்டு வந்திருக்கின்ற காணிக்கைகளை நம்முடைய கரங்களில் எடுப்போம். ஆண்டவர் தந்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஒரு மாதம் முழுவதும் நம்மை காத்ததற்காகவும் நமக்கு தேவையான எல்லாம் தந்ததற்காக நம்முடைய வாழ்க்கையில் உழைப்பின் ஒரு பங்கை நாம் இன்று செலுத்துகின்றோம். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆபேலின் வெளியை ஏற்றுக்கொண்டது போல், ஆபிரகாமின் வெளியை ஏற்றுக்கொண்டது போல், ஈசாக்கின் வெளியை ஏற்றுக்கொண்டது போல், யாக்கோபின் வெளியை ஏற்றுக்கொண்டது போல், யோசேப்பின் வெளியை ஏற்றுக்கொண்டது போல் நம்முடைய காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள, அதன் வழியாக ஏராளமான ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்திற்கு கிடைக்க நாம் வேண்டுவோம். நம்முடைய கரங்களில் நாம் கொண்டு வந்திருக்கின்ற காணிக்கை எடுத்து வைப்போம், ஜெபிப்போம். படைப்பிற்கெல்லாம் ஊற்றாகிய இறைவா, நீர் எங்களுக்கு தந்த வாழ்விற்காகவும் உடைமைகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் உடல், பொருள், ஆவியாவும் உமக்கே சொந்தம். ஏழை கைப்பெண் செலுத்திய காணிக்கையை போல எங்களை முழுவதுமாக உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். இவற்றை ஏற்று எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. தந்தை, மகன், தூய ஆவியாராகிய இறைவா என்றென்றும். Oh
திருமுழுக்கு பெற்று வாழ்விடத்தால் முத்திரிட பெற்றவர்கள் பக்துடனும் கவனத்துடனும் இம்மறை பொருட்களில் பங்கு கொள்ளுங்கள். ஆண்டவரில் நான் திடமாய் நம்பிக்கை வைத்தேன். எல்லாம் அல்ல தந்தையாகிய ஒரே கடவுளை நம்புகின்றோம். காண்பவை காணாதவை யாவும் படைத்தவரை நாங்கள் நம்புகின்றோம். கடவுளின் ஒரே மகனும் படைக்கப்பட்டவை யாவுக்கும் தலைப்பேரானவரும் காலங்களுக்கெல்லாம்
ஒன்றே, தந்தையிடமிருந்து பிறந்தவரும் படிக்கப்படாதவரும் ஒரே ஆண்டவருமான இயேசு மெசியாவை நாங்கள் நம்புகின்றோம். அவர் உண்மை கடவுள் என்று உண்மை கடவுள் தந்தையோடு ஒரே பொருளானவர். அவர் வழியாக உலகம் உருவாக்கப்பட்டு யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியாரால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். இறந்தோரையும் வாழ்வோரையும் தீர்ப்பிட மீண்டும் வர இருக்கின்றார். தந்தையிடமிருந்து புறப்படும் உண்மையில் ஆவியாரும் உயிரிழப்பவருமான தூய ஆவியாரை நாங்கள் நம்புகின்றோம். ஒரே புனித திருத்தூதர் வழி வரும் கத்தோலிக்க திருச்சபையை நாங்கள் நம்புகின்றோம். பாவமன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆமென். அனைத்திற்கும் ஆண்டவராம் இறைவன் தமது புகழை பாட உண்மை வல்லவராக்குவாராக. ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. குலமுதுவர்கள், உயர் பேராயர்கள் மற்றும் ஆயர்களுமான நம் தந்தையர்கள், குருக்கள், திருத்தொண்டல்கராகிய திருவேர் நம் பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகளாக நினைவர் கொண்டு மன்றாடுங்கள். மெசியா நல்லாளிப்பள்ளி நமது உதவிக்கும் மீட்புக்கும் விண்ணரசில் முடிவில்லா வாழ்வுக்கும் காரணமாவதாக. மூன்றாவது நற்கருணை மன்றாட்டு முறை, பேஜ் நம்பர் 128. ஆண்டவரே ஆசி அளித்தருளும். அனைத்திற்கும் ஆண்டவரான இறைவன் தமது திருவுளத்தை நிறைவேற்ற உம்மை வலுப்படுத்துவாராக. இப்பலி அவர் ஏற்றுக்கொள்வாராக. உமக்காகவும் எங்களுக்காகவும் உலகம் அனைத்திற்காகவும் நீர் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி அவர் உம்மை கொள்வாராக. ஆமென். தொலைந்து போனவர்களை கண்டடைபவரும் சிதறி வாழ்வோரை ஒன்றிணைப்பவரும் விலகி சென்றோரை அருகாமையில் வர செய்பவரும் வழி தவறியோரை உண்மையின் ஒளியால் அழைத்து வருவோருமான ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். வலுவற்ற என்னை நீர் உமது அருளால் அழைத்து இரக்கத்தால் உமது அருகாமையில் கொணர்ந்து உமது மேன்மை மிக்க உடலாகிய தூய கத்தோலிக்க திருச்சபையின் சிறப்பார்ந்த உறுப்பினராக நியமித்து பலி ஒப்பு கொடுக்க ஏற்படுத்திய என் ஆண்டவரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். எங்கள் மீட்பராகிய இயேசு மெசியாவின் மேல் நீர் பூரிப்படைந்து மாந்தர் அனைவருடைய பாவங்களை பொறுத்து உம்மோடு ஒப்புரவாகிட திருவுளங்கொண்ட இறைவா, உமது திருமகனின் பாடுகள், இறப்பு, அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலின் நினைவு கொண்டாட்டமான வாழ்வுடையதும் தூயதும் உமக்கு ஏற்புடையதுமான இப்பலியை உம் திருமுன்னிலையில் அர்ப்பணிக்கின்றேன். உண்மையின் தந்தையான இறைவா, உமக்கும் உமது ஒரே மகன் ஆண்டவர் இயேசு மெசியாவுக்கும் வாழ்பவரும் வாழ்வளிப்போருமான தூய ஆவியாருக்கும் புகழும் மாண்பும் நன்றியும் ஆராதனையும் நாங்கள் செலுத்துகின்றோம், இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். சகோதர சகோதரிகளை மெசியா நன்மையில் நீங்கள் சமானத்தை வழங்குங்கள். நாம் அனைவரும் மனத்தீருடனும் தூய்மையுடன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை அழைத்து மன்றாடுவோம். நீங்கள் பணியுடன் நின்று இங்கே நிறைவேற்றப்படுவற்றை உற்று நோக்குங்கள். அஞ்சுதற்குரிய மறைப்பொருள்கள் நிறைவேற்றப்படுகின்றன. குருவானவர் தமது பரிந்துரை வழியாக சமாதானம் தலை தொங்கும்படி மன்றாட தொடங்குகிறார். கண்களை தாழ்த்தி எண்ணங்களை விண்ணு கிளப்பி அமைதியாக ஒரே எண்ணத்துடன் பக்தியுடனும் நீங்கள் இதயத்தில் மன்றாடுங்கள். சமாதானம் நம்முடனே. ஆண்டவர் மெசியா திருவருளும் தந்தை
தனை இறைவன் திரையன்பும் தூய ஆவியின் நட்புறவும் நம்முடன் நிலவுடன் என்றென்றும். உள்ளத்தில் எழுந்திடும் சிந்தனைகள் உயரட்டும் உன்னதரின் உலகே. சமாதானம் நம்முடனே. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, என்றும் வாழும் இறைவா, அனைத்தையும் பராமரிக்கும் தந்தையே, உமக்கும் உமது ஒரே மகனுக்கும் உமது தூய ஆவியாருக்கும் நாங்கள் இடையராது புகழ் செலுத்துகின்றோம். ஏனெனில் அனைத்தும் உம் செயலே. வெறுமையிலிருந்து எங்களை உருவாக்கி உடல் தந்து அனைத்தும் ஒழுங்குபடுத்தினீர். நாங்கள் தவறு விழுந்து நலிந்த போது நீர் எங்களை தூக்கி எடுத்தீர், புதுப்பித்தீர், சொந்தமாக்கினீர். அளப்பரிய அக்கறையுடன் எங்களை விட்டு விலகாமல் எங்களை காத்தீர். உமது இரக்கத்தால் விண்ணுலகிற்கு உயர்த்தி வரவிருக்கும் அரசை எங்களுக்கு அளித்தீர். நீர் எங்கள் மீது பொழிந்த குறுந்திட இயல்வதும் இயலாததுமான மறைவானதும் வெளிப்படையானதுமான அருள்வரங்கள் அனைத்திற்குமாக நாங்கள் தந்தையும் மகனும் தூயாவியாருமாகி உம்மை ஆராதித்து புகழ்கின்றோம். இப்பணிவிடையை நாங்கள் எங்கள் கைகளிலிருந்து நீர் ஏற்றருள்வீர். உமது ஆற்றல் மிக்க வியத்தக செயல்களை விவரிக்கவும் உமது ஆட்சியை பறைசாற்றவும் எங்களுக்கு ஆற்றல் இல்லை. என் ஆண்டவரே, படைப்பனைத்தின் இதழ்களும் நாவுகளும் ஒன்றிணைந்தாலும் உமது ஆட்சியை புகழ்ந்தேத்திட இயலாது என்பதை அறிக்கையிடுகின்றோம். இசைக்கின்றனரே ஒரு சேர ஆண்டவரே, ஆசியளித்தருளும். மெசியா, உமது மன்றாட்டை கேட்டு உமது பலியை ஏற்றுக்கொள்வாராக. உமது குருத்துவத்தை விண்ணரசில் மாண்பொரு செய்வாராக. உமக்காகவும் எங்களுக்காகவும் அவரது அருளும் ஆசியும் எதிர்நோக்குடன் காத்திருக்கும் உலகத்திற்காகவும் நீர் ஒப்புக் கொடுக்கும் இப்பலியில் அவர் உதவி கொள்வாராக. ஆமென்.
தந்தையான இறைவா, இரக்கம் நிறைந்த தந்தையே, இவ்விண்ணக அணிகளுடன் இணைந்து நாங்களும் ஆர்ப்பரிக்கின்றோம். ஏனெனில் நீர் தூயவர், மாட்சிமிக்கவர், புகழ்தற்குரியவர், போற்றுதற்குரியவர். உம்மில் மறைந்திருக்கும் ஒரே மகனும் உமக்கு சரிநிகரானவரும் உமது ஒளியும் உமது உள்ளுண்மையின் பிரதிமான வார்த்தையான இறைவனை போற்றுகின்றோம். அவர் உண்மையோடு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றிக் கொண்டிருக்க வேண்டுமென்றாக கருதாமல் தன்னை வறுமையாக்கி அடிமையில் உருவேற்றார். விவேகமும் அறிவாற்றலும் மிக்க இறப்பில்லா ஆத்மாவுடனும் இறப்புக்குரிய உடலுடனும் முழு மனிதனாய் தோன்றினார். பாடுபடவும் இறப்பதற்குமான நேரம் நெருங்கிய வேளையில் உலகம் வாழ்வதற்காக தாம் கையளிக்கப்பட இருந்த இரவில் சீடர்களுடன் இணைந்து மோசேயின் திருச்சட்டத்தின்படி பாஸ்கா கொண்டாடிய வேளையில் ஈசோ தமது புதிய பாஸ்காவை நிறுவினார். எங்களுக்காக நொறுக்கப்பட்ட மெசியா எங்களிடம் ஒப்படைத்ததற்கு ஏற்ப விண்ணிலிருந்து மீண்டும் அவர் தோன்றும் வரை அவர் நினைவை முன்னிட்டு இப்பாஸ்காவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். பாஸ்காவின் வேளையில் ஈசோ கரைபடியாத மாசற்ற தமது திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வாழ்த்துரைத்து அதை புட்டு தாம் உண்ட பின் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்கு ஆகப்படும் என் உடல். நீங்கள் அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள். அவ்வளவே கிண்ணத்தில் திராட்சரசம் தண்ணீரும் கலந்து நன்றி கூறி வாழ்த்துரைத்து தாம் அருந்திய பின் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: இது பாவ மன்னிப்புக்கென்று பலருக்காக சொல்லப்படும் புதிய உடன்படிக்கைக்கான இரத்தம். நீங்கள் அனைவரும் இதிலிருந்து வாங்கி அருகுங்கள். நான் செய்த எனது வருகை வரை எனது நினைவாக இதை செய்யுங்கள். ஏனெனில் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் எனது வருகை வரை எனது இறப்பை நினைவு கூறுகிறீர்கள். எனவே என் ஆண்டவரே, உண்மையான நம்பிக்கையுடன் இவற்றை அணுகி பெற்றுக்கொள்வோர் கடன்களின் பொறுத்தலும் பாவங்களின் மன்னிப்பும் இறப்பினின்று உயிர்ப்பும் விண்ணுலகில் புது வாழ்வும் பெறுவார்களாக. போற்றுதற்குரிய தந்தையே, உமக்கு புகழ்தற்குரிய மகனுக்கும் வாழ்பவரும் வாழ்வழிப்போருமான தூயாவியாருக்கும் நாங்கள் புகழும் அன்பும் நன்றியும் ஆராதனையும் அர்ப்பணிக்கின்றோம், இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. அறிவாற்றலால் ஒளிவிடப்பட்ட கண்களாலும் மனமெழும் ஆசற்ற எண்ணங்களாலும் நமது மீட்பரா மெசியாவின் அமைதியும் தாழ்ச்சியும் கீழ்ப்படிதலும் நீங்கள் கண்ணோக்குங்கள். சிலுவையின் கொடுந்துயிர் ஏற்பதற்காக நடத்தி செல்லப்படும் ஒரே மகனை உற்று நோக்குங்கள். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. ஆண்டவரே, எல்லாம் இறைவா, எங்களுக்கு அளிக்கப்பட்ட மீட்பையும் எங்களுக்காக நிறைவேற்றப்பட்ட அனைத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். எல்லாவற்றிற்கும் மேலாக உண்மை தந்தையாம் இறைவா, உம்மிடமிருந்து வந்தவரும் உமக்கிடையானவரும் உம்மில் ஒன்றானவருமான தொடக்கமில்லா ஒரு ஒரே மகனின் பிறப்பையும் எங்களுக்கான மீட்பின் திட்டத்தையும் நாங்கள் நம்பி ஏற்று அறிக்கையிடுகின்றோம். அவரது சிலுவை, பாடுகள், இறப்பு, அடக்கம், மூன்றாம் நாளைய உயிர்த்தெழுதல், விண்ணேற்றம், தந்தையின் வலப்புறம் இருக்கை, இறந்தோரையும் வாழ்வோரையும் அவர் தம் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பிட வரும் இரண்டாம் வருகை ஆகியவற்றை நம்பி ஏற்று அறிக்கையிடுகின்றோம். தந்தையே, உண்மையின் ஆவியானவரும் உமது மாட்சிமிக்க இறைத்தன்மையின் உள்ளுண்மையின் பிரதியும் உம்மிடமிருந்து புறப்படுபவரும் உம்முடனும் உமது ஒரே மகனுடனும் அனைவராலும் ஒன்றாக ஆராதிக்கப்பட்டு புகழப்பட்டு மேன்மைப்படுத்தப்படும் தூய ஆவியாரை நாங்கள் ஏற்று அறிக்கையிடுகின்றோம்.
மண்ணுலகின் ஓர் எல்லையிலிருந்து மறு எல்லை வரைக்கும் ஒரே தூய திருத்தூதர் வழிவரும் கத்தோலிக்க திருச்சபையானது எவ்வித இடரோ வீழ்ச்சியோ நேராமல் பாதுகாக்கப்பட வாழ்வுடைய தூய ஏற்புடைய மாட்சிமிக்க வியக்கத்தக்க உன்னத மாசற்ற இப்பலியை படைப்புகள் அனைத்திற்குமாக நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். உலகளாவிய திருச்சபையின் தந்தையும் தலைவருமான மார் பிரான்சிஸ் திருத்தந்தை, எங்கள் சபையின் பரிபாலகர் செபாஸ்டின் நாயர், எங்கள் உயர்மறை மாவட்டத்தின் தலைவரான மார் ஜோசப் பேராயர், எங்கள் தந்தையும் மறை மாவட்டத்தின் தலைவருமான மார் ஜோர்ஜ் ராஜேந்திர நாயர் ஆகியோருக்காகவும் உண்மை நம்பிக்கையின் வார்த்தையை போதித்தவாறு எல்லா இடங்களிலும் வாழும் எங்கள் தந்தையாகிய ஆயர்களுக்கும் நேர்மை மற்றும் உண்மையின் தூய்மையை பெற்றவர்களாய் நமது முன்னிலையில் பணிவிடை புரியும் குருக்கள் அனைவருக்காகவும் மாசற்ற மனச்சான்றுடன் நம்பிக்கையின் மறைப்பொருளை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்கும் திருத்தொண்டர்களுக்காகவும் துறவியர் பொதுநிலையினர் உமது மக்கள் ஆகியோருக்காகவும் நாங்கள் மன்றாடுகின்றோம். மக்கள் தெரிந்தும் தெரியாமலும் பாவம் புரிந்தவர்கள் எங்களிடமிருந்தும் இறப்பின் மூலம் பிரிந்து சென்ற எல்லாருக்காகவும் நாங்கள் வேண்டுகின்றோம். திருமணியில் இத்திருப்பலியை அர்ப்பணிக்க உமது அருளால் தகுதி பெற்ற வலுவற்ற இவ்வடியாருக்காகவும் நீதிமிக்க செயல்களால் உமது தூய திருச்சபையை தூயதாய் வழிநடத்துவோர், வறியோருக்கு தாராளமாய் உதவுவோர் ஆகியோருக்காகவும் நாங்கள் மன்றாடுகின்றோம். இவ்வுலகின் அனைத்து ஆட்சியாளர்கள் மற்றும் தலைவர்களுக்காகவும் நாடுகள் நலமுடன் நிலைத்திடவும் நாங்கள் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உம்மீது கொண்டுள்ள பற்றை அவர்களில் உறுதிப்படுத்துவீராக. உமது உண்மையை அவர்கள் நடுவில் ஊன்றியருளும். என் ஆண்டவரே, உம்மை நாங்கள் இழந்து மன்றாடுகின்றோம். போர்களை ஒழித்தருளும். போர்வெறி கொண்டிருப்போரை சிதறடிப்பீராக. அதன் மூலம் நாங்கள் தாழ்ச்சியும் இறை பெற்றும் கொண்டவர்களாய் அமைதியும் சமாதானமும் நிறைந்த வாழ்வை நடத்துவோமாக. உம்மருளால் மண்ணுலகின் கனிகள் பெருகி நல்ல பருவநிலை உருவாகி ஆண்டுகள் ஆசி பெற்றவையாய் மாறுவனவாக. உம் பரிவால் நாடுகள் மற்றும் நாட்டு மக்களிடம் இரக்கம் வைத்து அவர்களை ஆசையால் நிரப்பி பாதுகாப்பீராக. நிலம், கடல் மற்றும் வான்வழி பயணிப்போர் அனைவரையும் பாதுகாப்பீராக. உமது திருப்பெயரின் பொருட்டு கவலை, நெருக்கடி, துயர், ஒடுக்குமுறை ஆகியவற்றால் துன்புறுவோருக்காக சிறைவாசம், தொடர் சித்திரவதை, அடிமைத்தலை ஆகியவற்றால் கொடும் துயரில் வாழும் எங்கள் சகோதரர்களுக்காகவும் நாங்கள் வேண்டுகின்றோம். நோய்கள் மற்றும் தாங்க முடியா வலிகளால் சோதிக்கப்படுவோருக்கும் இதய சுமையால் வாடுவோருக்கும் துணை புரிவீராக. மானிடர் அனைவரும் வாழ்ந்திடவும் உண்மை ஞானத்தை நோக்கி திரும்பிடவும் விருப்பம் கொள்ளும் ஆண்டவரே, உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு மெசியா வழியாக நீர் எங்களுக்கு கற்பித்ததற்கு ஏற்றவாறு எங்களை வெறுப்பவர்கள், எங்களுக்கு எதிராக தீமை செய்பவர்கள், எங்களுடைய எதிரிகள் அனைவருக்காகவும் உமது இரக்கத்தை நாங்கள் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, எல்லாம் இறைவாய் அவர்கள் தண்டிக்கப்படுவதற்கோ பழிவாங்கப்படுவதற்கோ அல்லாமல் உமது இரக்கத்தால் அவர்களின் பாவ மன்னிப்புக்காகவும் மீட்புக்காகவும் வேண்டுகின்றோம்.
இரக்கமாயிரும். ஆண்டவரே, இறப்புக்குரியவர்களாகிய நாங்கள் உமது கட்டளைகளை மீறி பாவம் செய்தோம். அனைத்தின் மீதும் ஆட்சி செலுத்தும் நல்லவராகிய உமது இரக்கத்தின் பொருட்டு எங்களை மன்னித்து பாவங்களை பொறுத்தருள்வீராக. நாங்கள் ஒன்றாக உமக்கு புகழும் மாண்பும் நன்றியும் ஆராதனையும் அர்ப்பணிக்கின்றோம், இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். நீங்கள் மனதுக்குள் ஜெபியுங்கள். சமாதானம் நம்முடனே. கண்களை மேலே உயர்த்துங்கள். இதே ஞானத்துடன் பாருங்கள். நீங்கள் ஜெபம் செய்து இப்பொழுது நிறைவேற்றுவதை குறித்து தியானியுங்கள். மெசியாவின் மாண்புமிகு பீடத்திற்கு முன்னால் கெரூபுகள் அஞ்சி நிற்கின்றனர். அவர்கள் அனைவரும் மன்றாடி வேண்டி நிற்கும் மக்களுடனும் உலக அனைத்திற்காக ஆசி வேண்டும் குருவானோருடனும் சேர்ந்து ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கும் திருவுடலையும் கலந்திருக்கும் திருக்கிண்ணத்தையும் உரத்த குரலில் இடைவிடாமல் பாடி புகழ்கின்றனர். ஆண்டவரே, நாங்களே இறைவா, எங்கள் தந்தையே, உம்மிடம் நாங்கள் வேண்டுகின்றோம். முன்னிலையில் நாங்கள் கும்பிட்டு ஆராதிக்கின்றோம். அஞ்சுதலுக்குரிய தூய வாழ்வழிக்கும் இறைத்தன்மை பொருந்திய உம்மறை பொருள்களுக்கு இவ்வுலகில் பணிவிடை புரிந்திட தகுதி அளித்த இறைவா, அவ்வாறே நாங்கள் வரவிருக்கும் உலகில் இன்முகத்துடனும் நிலையானதும் அழிவற்றதுமான அனைத்து பேறுகளிலும் பங்கு பெற்றிட தகுதி அளிப்பீராக. இங்கு நாங்கள் கண்ணாடியில் காண்பது போல் மங்களாய் காண்கின்ற அனைத்தையும் நீர் முடிவுக்கு கொண்டு வரும் அந்நாளில் அங்கு நாங்கள் தெளிவுடன் விண்ணுலகின் தூய்மை மிகு இடத்தை பெற்றிட அருள் புரிவீராக. எனவே எங்கள் ஆண்டவரே, எளிய சிறிய வலுவற்ற நாங்கள் உம்மை விட்டு விலகி சென்றோம். ஆயினும் உமது இரக்க பெருக்கால் திருமுன் நின்றிடவும் அஞ்சுதற்குரிய மாட்சிமிக்க இப்பணியை செய்திடவும் நீர் எங்களுக்கு தகுதி அளித்தீர். நாங்கள் ஒன்றிணைந்து படைப்பை புதுப்பிக்கும் போற்றுதற்குரிய உம் இறைத்தன்மையை நோக்கி வேண்டுகின்றோம். நீங்கள் பக்தி வணக்கத்துடன் மௌனமாக வேண்டுங்கள். சமாதானம் நம்முடனே. என் ஆண்டவரே, தூய ஆவியாரின் அருள் கீழிறங்கி உம்முன் நாங்கள் அர்ப்பணிக்கின்ற மறைப்பொருள்களில் வந்திறங்கி வசித்து இவ்வப்பத்தையும் இரசத்தையும் ஆசியால் நிரப்பி புனிதப்படுத்தி நம் ஆண்டவரை சுமசியாவின் உடலாகவும் இரத்தமாகவும் நிறைவுற செய்வாராக. போற்றுதற்குரிய தூய இம்மறை பொருள்களை பெற்றுக் கொள்பவர்கள் உடல் உள்ள தூய்மையும் ஒளியூட்டப்பட்ட அறிவாற்றலும் இறப்பிலிருந்து உயிர்ப்பும் நிலைவாழ்வும் திருமநிலையில் ஏற்படவே நம் ஆண்டவரை சுமசியா வழியாக நீர் வாக்களித்த மீட்பும் பெறுவார்களாக. ஒரே எதிர்நோக்குடன் வாழ்வதற்கான அழைத்தலை பெற்றிருக்கும் நாங்கள் அன்பு மற்றும் அமைதியால் இணைக்கப்பட்டு இதே ஒன்றுக்குள் ஓருடல் ஓர் ஆன்மா என வாழ்ந்திட அருள் புரிவீராக. தன்னுடைய உடல் மற்றும் ஆன்மாவின் தண்டனை தீர்ப்புக்காக எவரும் இவற்றை உண்ணாமலும் பருகாமலும் இருப்பாராக. நாங்கள் மாசற்ற மனதுடன் உமது மெசியாவின் திருவுடல் இரத்தத்தில் பங்கு கொள்ளும் தகுதி பெறுவோமாக. ஆண்டவரே, உமக்கும் உமது ஒரே மகனுக்கும் வாழ்பவரும் வாழ்வழிப்போருமான தூய ஆவியாருக்கும் மாட்சியும் அன்பும் அதிகாரமும் புகழும் உண்டாவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். கடவுளே, உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இறங்கும். உமது அளவற்ற இரக்கத்துக்கு ஏற்ப என் குற்றங்களை தொலைத்தருளும். ஆண்டவரே, ஆசி அளித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, நாங்கள் தகுதியற்றவர்கள், நாங்கள் முற்றும் தகுதியற்றவர்கள். ஆயினும் புகழ்ச்சிக்குரியதும் புனிதமானதும் உயிரளிப்பதும் இறைத்தன்மையுமான மறைப்பொருள்களிடம் உமது இரக்கம் எங்களை அழைத்து வருகிறது. எங்கள் ஆண்டவராகிய இயேசு மெசியாவே, உமது திருப்பெயருக்கு புகழும். ஆண்டவராகிய உமக்கு ஆராதனையும் எப்பொழுதும் உண்டாவதாக.
வாழ்வுடையதும் வாழ்வளிப்பதுமாகிய இந்த அப்பம் வானிலிருந்து இறங்கியது, உலக அனைத்திற்கும் வாழ்வளிக்க வல்லது. இதை உண்போர் சாக மாட்டார்கள், மாறாக பாவ மன்னிப்பும் மீட்பும் பெற்று என்றென்றும் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் அப்பம் நானே. ஆண்டவராகிய இயேசு மெசியாவின் அருளும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். நம் மீட்பரின் விலை மதிக்கையிலா திருடல் திருத்தங்களின் மறைபொருட்களை நாம் அனைவரும் பக்தி வணக்கத்தோடு அணுகுவோம். மன துயர்த்தரும் அடைக்கல மனநிலையுடன் குற்றம் குறைகளிலிருந்து விலகி பாவத்துக்காக மனம் வருந்தி சகோதர சகோதரிகளின் தவறுகளை மன்னித்து அனைத்திற்கும் ஆண்டவரான இறைவனிடம் அருளைய பாவ மன்னிப்பையும் இறந்து மன்றாடுவோம். பிளவுகளிலிருந்தும் கலகங்களிலிருந்தும் விலகி நம் மனசாந்தி தூய்மைப்படுத்துவோம். பகைமையிலிருந்தும் வெறுப்பிலிருந்தும் நம் ஆன்மாவை விடுவிப்போம். தூய்மை மிக நற்கருணை உட்கொண்டு தூய ஆவியாரால் தூய்மையாக்கப்படுவோம். ஒற்றுமையுடனும் ஒருமைப்பாட்டினருடனும் தூய மறைபொருட்களில் பங்கு கொள்வோம். ஆண்டவரே, எங்கள் உடலின் உயிர்ப்புக்கும் ஆன்மாவின் மீட்புக்கும் காரணமாவதாக, செபிப்போமாக. சமாதானமுடனே ஆண்டவராகிய இறைவா, எங்கள் நடுவில் உமது சமாதானம் இதயங்களில் அமைதியும் நிலவ செய்தருளும். எங்கள் நாவுகள் நமது உண்மையை எடுத்துரைக்கட்டும். எங்கள் வாய்களை புதிய வீணைகளாக்கி எரிய முதல்களால் நமக்கு புகழ் பாடும் போது உமது சிலுவை எங்களுக்கு பாதுகாப்பாயிருப்பதாக. இறைவனிடம் வேண்டும் பொழுது நீங்கள் இவ்வாறு வேண்டுங்கள் என்று அறிவுரை கோரி நீர் சீடருக்கு கற்பித்த சிறந்த வேண்டுதலை உம்மிடமிருந்தே பெற்றுள்ள மன உறுதியுடன் மீண்டும் சொல்ல எங்களை தகுதியுடையோராக்கியிருளும். விண்ணிலையில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களை பாவங்களை மன்னித்தருளும். எங்களை சோதனைகளை விடாதேயும் தீயாவில் என்று எங்களை மீட்டருளும். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆமென். ஆண்டவரே, இறைவா, நல்லவரான முழுமுதல்வரே, இரக்கம் நிறைந்த எங்கள் தந்தையே, உமது இரக்கத்தை நாங்கள் தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்களை சோதனையில் விடவிடாதே, தீயாவின் நின்று அதன் படைகளில் இருந்தும் எங்களை மீட்டருளும். ஏனெனில் விண்ணிலும் மண்ணிலும் அரசும் வல்லமையும் ஆட்சியும் அதிகாரமும் உடையதே, இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். தந்தை ஒருவரே தூயவர், மகன் ஒருவரே தூயவர், தூய ஆவியார் ஒருவரே தூயவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் என்றென்றும் புகழ். ஆமென். வாழும் இறைவனை நீங்கள் போற்றுங்கள். வாருங்கள், நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மானிடரையும் உலகம் முழுவதையும் தீயோனிடமிருந்து விடுவிக்கும் ஆண்டவர்
ஆண்டவரை ஏற்று அறிக்கையிடுவோம். ஏனெனில் அவர் தமது அருளால் கடன்களை பொறுத்திட தமது திருவுடல் இரத்தங்களால் ஆகும் வீணின் கொடையை நமக்கு அருளினார். அல்லேலூயா. எப்பொழுதும் என்றென்றும் ஆமென். பாவம் போக்கும் இறைக்கொடையை நீங்கள் கண்ணோக்குங்கள். சகோதரர்களை இதை பெற்றுக்கொண்டு தூய்மை அடைவீர்.
ആനന്ദ സ്നേഹമേ ഈശോയേ അപ്പമായി മാറിയ ആനന്ദ സ്നേഹമേ ഈശോയേ
பின் நம்பிக்கையான மெசியாவே நாங்கள் கொண்டதிலுடலும் வருகிறத்தும் எங்களை தண்டனை திருப்புக்கும் வலுவின்மைக்கும் உடனளவின்மை கேட்டு செல்லாமல் கடன்களின் பொறுத்தலுக்கும் பாவங்களின் மன்னிப்புக்கும் உமது திருவன் மனத்துடனுக்கு உதவுவதாக அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமென். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, பாடுகள் வழியாக சாவின் மீது வெற்றி கொண்டு ஆராதனைக்குரிய அரசரே, விண்ணரசில் எங்களுக்கு புது வாழ்வை வாக்களித்த இறை மகனே, எங்கள் அனைத்தையும் எங்களை விட்டகற்றியர்களும் எங்கள் நாட்டில் அமைதி மருளும் பெருக செய்தர்களும் நீர் மாட்சியுடன் தோன்றும் நாளில் உமது திருமுன் நாங்கள் வாழ்வை கண்டடைவோமாக. உமது திருவிழப்படி நாங்கள் உங்களை வரவேற்போமாக. எங்கள் குலத்துக்கு நீர் வழங்கிய அருளை எண்ணி ஓசனா பாடி நாங்கள் உமது பெயரை போற்றுவோமாக. ஏனெனில் நீர் எங்கள் மீது பொழிந்த கருணை மிக பெரியது. மனிதர்களான எங்களில் உமது அன்பை உதிக்க செய்தீர். நீர் எங்கள் பாவங்களை கனிவுடன் அடியோடு அழித்தீர். உமது கொடிகளுக்காக உமக்கு புகழ். கனிவுடன் கடன்களை பொறுப்பவரே, உன்னதங்களில் வரும் இக்கொடை வாழ்த்தப்படுவதாக. இறைவனாகிய உமக்கு நன்றியும் ஆராதனையும் செலுத்த உமது இரக்கத்தால் எங்களை தகுதியுள்ளவராக்கியவர்களும் ஆண்டவராகிய உம்மை எப்பொழுதும் பாடி புகழ்வோமாக. ஆமென். தூய ஆவியாரின் அருள் வரத்தால் புகழ்ச்சிக்குரிய புனித உயிரளிக்க வல்ல இருத்தன்மை வாய்ந்த மறைப்பொருட்களை அணுகி இவற்றில் பங்குல தகுதி பெற்ற நாமனரும் இவற்றின் வளலான இறைவனுக்கு எப்பொழுதும் புகழும் நன்றியும் செலுத்துவோமாக. ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. ஆண்டவராகிய இறைவா, நீர் திருமுழுக்கினால் எங்கள் மனித இயல்பை புதிதாக்கி மீட்பின் வழியை வெளிப்படுத்தியதற்காக நாங்கள் உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். தண்ணீராலும் தூய ஆவியாராலும் நீரங்களை இறை மக்களும் மெசியாவின் உடன் உரிமையாளர்களும் ஆக்கினீர். அதற்காக நாங்கள் உம்மை புகழ்கின்றோம். மெசியாவின் திருவுடல் இரத்தங்களை உண்டு பருகவும் அவருடைய இறப்பிலும் உயிர்ப்பிலும் பங்கு பெறவும் எங்களை வலுப்படுத்தியதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தந்தை, மகன், தூயாவியராகிய இறைவா என்றென்றும் எங்கள் ஆண்டவரே மீட்பராம் மெசியாவே, திருமுழுக்கின் வழியாக எங்கள் பாவக்கரைகளை கழுவி தூய ஆவியாரால் தூய்மைப்படுத்தினீர். மறைப்பொருள்களில் பங்கேற்ற எங்களை இறை வாழ்வில் வளர செய்து நிலை வாழ்வை நோக்கி நடத்தி செல்லும் உமது எல்லையற்ற இரக்கத்தை நினைத்து உம்மை போற்றுகிறோம். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும்.
அனைவருக்கும் நிறைவாய் அருள்மழை பொழியட்டும். இறைவன் கனிவுடன் மன்னக வாழ்வின் பாதைகளில் கொடைகள் மேல்மவை கனிவோடு இறைவன் நிறைவாய் வழங்கும் இறையியல் தூய்மை புலங்கும் பறை பொருளை கை கொண்டவர்கள் யாரிலும் ஆண்டவர் அருள்மழை பொழியட்டும். சிலுவை சின்னம் வழியாக மீட்கப்பட்டவராயிடுவி முத்திரை பெற்றோராயிடுவி. இன்றும் என்றும்